இந்த பாட்காஸ்ட் கர்மா மற்றும் மறுபிறப்பு எனும் ஆழ்ந்த ஆன்மீக புரிதலை அடிப்படையாக கொண்டு ஆன்மாவின் பயணத்தை விளக்கும் ஒரு நீண்ட சிந்தனை பயணமாக இருக்கும். மனிதன் தனது வாழ்க்கையில் அனுபவிக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு காரணத்தால் உருவாகிறது. அந்த காரணமே கர்மா எனப்படும் சக்தியின் வெளிப்பாடு ஆகும். கர்மா என்பது செயலும் அதற்கான விளைவுமாகும். நாம் செய்கிற ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு அதிர்வலை போல பிரபஞ்சத்தில் ஒரு ஆற்றல் வடிவத்தை உருவாக்குகிறது. அந்த ஆற்றல் மீண்டும் நம்மிடம் திரும்பி வருகிறது. இதுவே மறுபிறப்பின் அடிப்படையான சட்டம் எனலாம். மனிதன் பல பிறவிகளின் வழியாக தனது ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். ஒவ்வொரு பிறவியும் ஒரு பாடமாக, ஒரு அனுபவமாக, ஒரு முன்னேற்றமாக அமைகிறது. சிலர் கேட்கிறார்கள், ஏன் சிலருக்கு வாழ்க்கை எளிதாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு கடினமாக இருக்கிறது? இதன் பதில் கர்மாவில் உள்ளது. ஒவ்வொரு ஆன்மாவும் தன் செயல் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். அதனால்தான் சில பிறவிகளில் நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம், சில பிறவிகளில் துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த துன்பம் கூட ஒரு சுத்திகரிப்பு. அது நம்மை உயர்ந்த புரிதலுக்கு கொண்டு செல்கிறது. கர்மாவை புரிந்து கொள்ள மிக முக்கியமானது அதனை ஒரு தண்டனையாக அல்ல, ஒரு கற்றலாக காண்பது. பிரபஞ்சம் தண்டிப்பதில்லை, அது கற்றுக் கொடுக்கிறது. கர்மா என்பது பிரபஞ்சத்தின் கல்வி முறையாகும். நாம் எதை விதைக்கிறோம் அதையே அறுவடையாக பெறுகிறோம். ஆனால் அதன் நோக்கம் நம்மை விழிப்புணர்வின் பாதையில் நகர்த்துவதே ஆகும். ஒவ்வொரு அனுபவமும் நம்முள் உள்ள அறியாமையை கரைத்து அறிவின் ஒளியே திறக்கிறது. ஒரு ஆன்மா பிறப்பு, மரணம், மறுபிறப்பு எனும் சுற்றில் சுழல்கிறது. அது விடுதலை பெறும் வரை இந்த சுற்று தொடர்கிறது. அதற்கு மோக்ஷம் அல்லது முக்தி என்று கூறப்படுகிறது. கர்மாவை கடந்து தன் உண்மையான இயல்பை அறிந்தபோது அந்த ஆன்மா விடுதலை அடைகிறது. அது பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டோடு இணைகிறது. அங்கே பிறப்பு, மரணம் இல்லை, அங்கே தூய ஆனந்தம் மட்டுமே உள்ளது. பழமையான கிழக்கு தத்துவங்கள் இந்த உண்மையை பல வழிகளில் விளக்குகின்றன. இந்திய ஆன்மீக மரபுகளில், குறிப்பாக உபனிஷதங்கள், பகவத்கீதை மற்றும் யோக சாஸ்திரங்கள் அனைத்தும் கர்மாவையும் மறுபிறப்பையும் ஆழமாக விளக்குகின்றன. அதே நேரத்தில் புத்தர் கூட இதை கருத்தை தன் போதனைகளில் கூறுகிறார். அவர் சொல்வது, கர்மா என்பது எண்ணங்களில் இருந்தே தொடங்குகிறது. ஒரு எண்ணமே செயல் ஆகிறது, அந்த செயல் பழம் தருகிறது. அதனால் மனம் சுத்தமாக இருந்தால் கர்மாவும் சுத்தமாக இருக்கும் என்கிறார். மனத்தின் அடுக்குகளில் பழைய நினைவுகள், பழைய செயல் விளைவுகள் பதிந்திருக்கும். அவையே சன்ஸ்காரா எனப்படும். அவை மறுபிறவியில் வெளிப்படுகின்றன. அதனால் சில நேரங்களில் நாம் சில இடங்களை, சில மனிதர்களை பார்த்தவுடன் ஒருவித பந்தம் உணர்கிறோம். அது இந்த வாழ்க்கையின் விஷயம் அல்ல, அது கடந்த பிறவிகளின் நினைவுகள். ஆன்மா மறுபிறப்பின் வழியாக அந்த அனுபவங்களை மீண்டும் பூர்த்தி செய்ய முயல்கிறது. இந்த உண்மை புரிந்து கொண்ட போது ஒருவர் தன் வாழ்க்கையை வேறுவிதமாக பார்க்கத் தொடங்குவார். எந்த நிகழ்வையும் குற்றம் சாட்டாமல் ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் எல்லாம் ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தின் பகுதியாக இருக்கிறது என்பதை அவர் உணர்கிறார். இதுவே ஆன்மீக விழிப்புணர்வின் ஆரம்பம். கர்மாவை ஏற்றுக்கொள்வது என்பது தன்னையே ஏற்றுக்கொள்வது ஆகும். இப்பொழுது நாம் சிந்திக்கலாம், நாம் எவ்வாறு நமது கர்மாவை மாற்றலாம் என. உண்மையில் கர்மாவை அழிக்க முடியாது, ஆனால் அதனை மாற்றியமைக்கலாம். அதற்கு 3 வழிகள் உள்ளன. ஞானம், பக்தி, கருணை. ஞானம் நமக்கு புரிதலை கொடுக்கிறது. நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் என்ற கேள்விக்கு பதில் தருகிறது. பக்தி நமக்குள் அன்பை வளர்க்கிறது. நாம் தெய்வத்துடன் இணையும் பாலமாக அது செயல்படுகிறது. கருணை மற்றவரின் துன்பத்தை உணரும்போது நம்மை சுத்திகரிக்கிறது. இவை 3ம் சேர்ந்து பழைய கர்மாவின் சக்தியை குறைக்கின்றன. அதே சமயம் சிந்தனைக்கும் முக்கிய பங்கு உண்டு. நம் எண்ணங்கள்தான் கர்மாவை உருவாக்குகின்றன. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நமது மனத்தை தெளிவாக வைத்திருப்பது அவசியம். தியானம், பிரார்த்தனை மற்றும் யோக பயிற்சி இதற்கான கருவிகள் ஆகும். அவை நம்முள் அமைதியை ஏற்படுத்துகின்றன. அந்த அமைதி கர்மத்தின் அலைகளை தணிக்கிறது. ஒரு துளி நீர் விழுந்தால் அதன் சுற்றில் அலைகள் உருவாகின்றன. ஆனால் சிறிது நேரத்தில் அவை அமைதியாகிவிடும். அதுபோல நமது செயல் விளைவுகளும் ஒருநாள் அமைதியாகிவிடும். ஆனால் அதற்கான வழி நம்முள் உள்ள விழிப்புணர்வை உயர்த்துவதே ஆகும். கர்மாவை ஆழமாக புரிந்து கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சமநிலையை அடைகிறார்கள். அவர்கள் பிறரை குற்றம் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் தங்களின் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு ஆன்மீக பயணமாக மாறுகிறது. இந்த புரிதல் நம்மை விடுதலை நோக்கி இட்டுச் செல்கிறது. நாம் அடுத்த பகுதிகளில் கர்மாவின் வகைகள், கர்மா எவ்வாறு
ஆன்மாவின் வளர்ச்சியை வழிநடத்துகிறது. மறுபிறப்பு எவ்வாறு தன் பாதையை அமைக்கிறது என்பதையும் காண்போம். கர்மாவின் வகைகளை நம் மனதில் ஆழமாக புரிந்து கொள்ள முயலும்போது 3 முக்கிய வடிவங்கள் வெளிப்படுகின்றன. பிராரப்த கர்மா, ஆகாமிக் கர்மா மற்றும் சஞ்சித கர்மா. இவை ஆன்மாவின் செயல்பாட்டை தீர்மானிக்கும் 3 சக்கரங்கள் போன்றவை. பிராரப்த கர்மா என்பது இந்த பிறவியில் நாம் அனுபவிக்க வேண்டிய விளைவுகளின் தொகுப்பாகும். அது கடந்த பிறவிகளில் செய்த செயல்களின் பளுவாக வெளிப்படுகிறது. நாம் எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம், எந்த சூழ்நிலையில் வாழ்கிறோம், எந்த அனுபவங்களை எதிர்கொள்கிறோம் என்பதை இது தீர்மானிக்கிறது. ஆகாமிகர் மா என்பது இப்பொழுது நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கும் புதிய செயல்களின் விளைவுகளாகும். அது எதிர்கால பிறவிகளில் அனுபவிக்கப்படும். சஞ்சித கர்மா என்பது அனைத்து பிறவிகளிலும் சேர்ந்து தேங்கியுள்ள கர்மாவின் பெரும் களஞ்சியம். அது நம் ஆன்மாவின் நினைவகமாக இருப்பது போல ஒரு ஆற்றல் தேக்கம். இந்த 3ம் சேர்ந்து வாழ்க்கையின் வடிவத்தை உருவாக்குகின்றன. சில நேரங்களில் நாம் நல்ல செயல் செய்தும் துன்பத்தை அனுபவிக்கிறோம். இதற்கு காரணம் பிராரப்த கர்மா. அது தீர்ந்தவுடன் நம் செயல் விளைவுகள் மாற்றம் அடையும். அதனால் துன்பம் வரும்போது மனம் கலங்காமல் அமைதியுடன் இருப்பது முக்கியம். ஏனெனில் அது ஒரு கடந்து செல்லும் நிலை மட்டுமே. உண்மையில் நம்மை துன்பம் கொடுப்பது வெளி உலகம் அல்ல, நம் உள்ளத்தின் எதிர்ப்புதான். நாம் அந்த எதிர்ப்பை விடுவித்துவிட்டால் கர்மா தன் வேகத்தை இழக்கும். அது நீரோட்டம் போல இயல்பாக ஓடி மறைந்துவிடும். கர்மாவின் செயல்பாட்டை ஒரு விதையாக காணலாம். ஒரு விதை மண்ணில் விழும்போது அதற்கு தண்ணீர், சூரிய ஒளி தேவையாகும். அப்போது அது வளர்ந்து மரமாகிறது. அதேபோல் ஒரு சிந்தனை செயல் ஆகும், செயல் விளைவு ஆகும். அந்த விளைவுகள் அனுபவமாக மாறுகின்றன. அனுபவம் ஆன்மாவின் வளர்ச்சியாக மாறுகிறது. இதுவே கர்மா எனும் மரத்தின் உயிர் சுழற்சி. இந்த சுற்றை உடைப்பதற்கான வழி விழிப்புணர்வுதான். தியானத்தின் மூலம் நாம் சிந்தனையின் வேர்களை பார்க்க முடியும். ஒரு சிந்தனை எழும்புவதற்கு முன் அது எங்கிருந்து வருகிறது என்பதை கவனிக்கத் தொடங்கினால் அதுவே ஞானத்தின் துவக்கம். அந்த ஞானம் சஞ்சித கர்மாவை எரிக்கும் நெருப்பாக மாறுகிறது. இதனால் கடந்த பிறவிகளின் பிணைப்புகள் தளரத் தொடங்குகின்றன. மறுபிறப்பின் மர்மம் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆன்மா தன் பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை முடிக்கும் வரை பல வடிவங்களில் பிறக்கிறது. ஒவ்வொரு பிறவியும் ஒரு தளம், ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். நாம் கடந்த பிறவிகளில் விட்டுவிட்ட பாசங்கள், ஆசைகள், கோபங்கள் அனைத்தும் மீண்டும் வெளிப்படுகின்றன. அதை நிறைவு செய்ய ஆன்மா புதிய உடலை தேர்ந்தெடுக்கிறது. இதுவே மறுபிறப்பின் இயக்கம். ஒரு தெய்வீக சக்தி ஒவ்வொரு ஆன்மாவையும் வழி நடத்துகிறது. அதை சிலர் ஈஸ்வரன் என்று கூறுகிறார்கள், சிலர் தாவோ, சிலர் பிரபஞ்ச அறிவு என்கிறார்கள். பெயர்கள் மாறினாலும் சாரம் ஒன்றே. அந்த சக்தி நம்மை தண்டிப்பதில்லை, நம்மை கற்றுக் கொடுக்கிறது, நம்மை மீண்டும் மீண்டும் அனுப்புகிறது. நாம் உண்மையை முழுமையாக உணரும் வரை. புத்தர் இதனை மிகவும் அழகாக கூறுகிறார். அவர் சொல்லுவது எல்லாம் காரணம் கொண்டது. காரணம் நீங்கினால் விளைவும் நீங்கும். கர்மா என்பது காரண விளைவின் சட்டம். ஆகையால் காரணத்தை மாற்றினால் விளைவு மாறும். இதுவே ஆன்மீக சுதந்திரத்தின் ரகசியம். நாம் நம்முள் சிந்தனை முறையை மாற்றினால் உலகமும் மாறும். யோக சாஸ்திரங்களில் இதற்கான ஒரு ஆழ்ந்த விளக்கம் உள்ளது. யோகி தன் கர்மத்தை விழிப்புணர்வின் தீயில் எரிக்கிறார் என்கிறார்கள். அதாவது தியானம், ஜபம், சேவை இவற்றின் மூலம் மனம் தூய்மையடைந்து சஞ்சித கர்மா குறைகிறது. இதுவே கர்ம யோகத்தின் சாரம். யார் தன் செயலை பலனின்றி செய்கிறாரோ அவர் கர்மத்தை தாண்டுகிறார். அவர் செய்கிறார், ஆனால் அதனுடன் பிணையப்படமாட்டார். அவர் கர்மத்தின் அடிமை அல்ல, கர்மாவின் மேதை. இந்த நிலையில்தான் ஆன்மா மறுபிறப்பின் சங்கிலியிலிருந்து விடுபடுகிறது. அவர் மீண்டும் பிறக்க தேவையில்லை. அவர் பிரபஞ்சத்தின் ஒரு அலை போல தெய்வீக ஒளியில் கலந்து விடுகிறார். இதுவே மோக்ஷம் அல்லது நிர்வாணம் எனப்படும். மறுபிறப்பின் ஒவ்வொரு கட்டமும் நமக்கு ஒரு வாய்ப்பாகும். பழைய பிழைகளை சரிசெய்ய ஒரு பொது தொடக்கமாகும். ஆன்மா தன் சுயத்தை முழுமையாக உணரும் வரை இவ்வாறு பிறக்கிறது. இதை உணர்ந்தால் மரணம் கூட பயமில்லாததாக மாறிவிடும். ஏனெனில் மரணம் என்பது முடிவு அல்ல, மாற்றம் மட்டுமே. ஒரு ஆற்றல் வடிவம் மறுபடியும் உருவெடுக்கும் ஒரு வாய்ப்பு மட்டுமே. பண்டைய சித்தர்கள் இதனை நன்றாக புரிந்திருந்தனர். அவர்கள் தங்கள் கர்மத்தை விழிப்புணர்வின் ஒளியில் கரைத்துவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு மறுபிறப்பு தேவையில்லை. அவர்கள் பிரபஞ்சத்தின் சதாசிவ நிலைக்கு சென்றவர்கள். அந்த நிலைமையை அடைய நாம் சிந்தனை முறை, வாழ்க்கை முறை, உணர்வு முறை அனைத்தையும் மாற்ற வேண்டும். ஒவ்வொரு செயலும் நமது கர்மத்தை உருவாக்குகிறது என்பதால் அதனை விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். உண்மையான ஆன்மீகம் கர்மாவை தவிர்ப்பது அல்ல, கர்மாவை விழிப்புணர்வாக வாழ்வதுதான்.
நம் எண்ணம், வார்த்தை, செயல் அனைத்தும் ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும். நாம் உள்ளார்ந்த அமைதியில் இருந்து செயல்பட்டால் கர்மாவின் சுழற்சி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அது நம் வளர்ச்சிக்கான கருவியாகவே இருக்கும். கர்மா மற்றும் மறுபிறப்பின் தத்துவத்தை அறிந்த நிலையில் அதனை நம் நாளாந்த வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை ஆராய்வோம். ஆன்மீக அறிவு என்பது புத்தகத்தில் படிப்பதற்கான ஒன்றல்ல, அது வாழ்க்கையில் வாழப்பட வேண்டியதொரு உண்மை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணமும் நாம் செய்கிற செயல்களில் அந்த புரிதலை சேர்க்கும்போதுதான் கர்மாவின் சக்கரம் நமக்கு எதிராக அல்ல, நமக்கு உபகாரமாக இயங்கத் தொடங்கும். நாம் விழிப்புணர்வுடன் இருப்பது மிக முக்கியம். ஏனெனில் சிந்தனையே கர்மாவின் விதை. சிந்தனை தூய்மையாக இருந்தால் செயல் மையாக இருக்கும். செயல் தூய்மையாக இருந்தால் விளைவு சாந்தமாக இருக்கும். தினமும் ஒரு சில நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்து நம் உள்ளத்தை நோக்கி பார்க்கலாம். எந்த எண்ணங்கள் நம்முள் எழுகின்றன, எந்த உணர்ச்சிகள் நம்மை ஆள்கின்றன என்பதை கவனிப்பது ஒரு பெரிய ஆன்மீக பயிற்சி. அதனால் மனம் தெளிவடைகிறது. சஞ்சித கர்மாவின் தடங்கள் கரைந்து விடுகின்றன. தியானத்தின் மூலம் மனத்தின் அலைகளை அமைதியாக்கும் போது நமது உள்ளத்தில் ஒரு சாந்தி வெளிப்படுகிறது. அந்த சாந்தி கர்மாவின் கடலிலே ஒரு விளக்கு கப்பல் போல நம்மை வழிநடத்தும். மனிதன் தன் வாழ்க்கையில் பலருடன் தொடர்பு கொள்கிறான். ஒவ்வொரு உறவும் ஒரு கர்ம பந்தம். ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வருகிறார்கள். சிலர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள், சிலர் துன்பத்தை தருகிறார்கள். ஆனால் இருவரும் நமக்கு பயனுள்ள ஆசிரியர்கள்தான். ஏனெனில் ஒருவர் அன்பை கற்பிக்கிறார், மற்றவர் பொறுமையை கற்பிக்கிறார். நம் வாழ்க்கையில் எதுவும் வீணாக வருவதில்லை, எல்லாம் பிரபஞ்சத்தின் திட்டத்தில் ஒரு அர்த்தம் கொண்டது. இதனை உணர்ந்தவுடன் குற்றம் சாட்டும் மனம் கரைகிறது, நன்றி கூறும் மனம் வளர்க்கிறது. அதுவே கர்மத்தை மாற்றும் சக்தியாகும். நன்றி என்பது மிகப்பெரிய ஆன்மீக சக்தி. அது பழைய கர்மத்தின் பாரத்தை குறைக்கிறது. ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லும் பழக்கம் நம் உள்ளத்தில் ஒளி ஊற்றுகிறது. அதனால் நம் எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படுகின்றன. செயல் கர்மா என்றும் அழைக்கப்படும் கர்ம யோகத்தின் முக்கியத்துவத்தை இங்கு நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவர் தன் கடமையை செய்வது கர்மத்தை விடுதலைக்கான பாதையில் நடத்தும். எவ்வளவு பெரிய செயல் என்றாலும் அதை தன்னலம் இல்லாமல் செய்வது அதற்கு ஒரு தெய்வீக அர்த்தத்தை தருகிறது. ஒரு தாய் தனது குழந்தைக்காக சமைக்கும்போது அது அன்பாக மாறுகிறது. ஒரு ஆசிரியர் மாணவருக்காக கற்பிக்கும் போது அது சேவையாக மாறுகிறது. இவ்வாறான தன்னலமற்ற செயல்கள் கர்மத்தை அழிக்கக்கூடிய நெருப்பாகும். அதேபோல் ஜபம், தியானம், பிரார்த்தனை போன்றவை நம் மனத்தை சுத்தமாக்குகின்றன. ஒவ்வொரு மந்திரமும் ஒரு அதிர்வலை உண்டாக்குகிறது. அந்த அதிர்வு நம் ஆற்றல் மண்டலத்தை தூய்மைப்படுத்துகிறது. யோகிகளில் பலர் கர்மத்தை மந்திரத்தின் வழி சுத்திகரிக்கிறார்கள். ஏனெனில் ஒலி என்பது பிரபஞ்சத்தின் முதல் உருவம். பிரபஞ்சம் ஓம் எனும் ஒலியிலிருந்து தோன்றியது என பழமையான நூல்கள் கூறுகின்றன. அந்த ஓம் அதிர்வை நாம் உள்ளத்தில் உணரும்போது நம் கர்மத்தின் அடுக்குகள் கரைகின்றன. உலகில் எதையும் மாற்ற முடியாது என நினைப்பவர்கள் தங்களின் மனத்தின் சக்தியை அறியவில்லை. மனம் ஒரு பிரபஞ்ச சக்தி. அதை நம் விழிப்புணர்வுடன் இணைத்தால் அதிசயம் நடக்கும். நாம் நினைப்பதை செயல் ஆக்கும் சக்தி நம்முள் இருக்கிறது. அதனால்தான் கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார், கர்மணியே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசன என. அதாவது செயலில் உனக்கு உரிமை உள்ளது, பலனில் இல்லை என்கிறார். பலனை பற்றிய ஆசை கர்மத்தின் பந்தத்தை உருவாக்குகிறது. செயலை விழிப்புணர்வுடன் பலனின்றி செய்தால் அதுவே சுதந்திரம். நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஆன்மீகத்தின் அரங்கமே என்று பார்த்தால் எல்லாம் பரிசுத்தமாக மாறிவிடும். நாம் சாப்பிடும் உணவு கூட கர்மமாகும். அதை நன்றியுடன் உண்பது அந்தச் செயலை புனிதமாக்குகிறது. நாம் பேசும் வார்த்தை கூட கர்மமாகும். அதில் கருணை இருந்தால் அது ஒளியாக மாறுகிறது. நாம் நினைக்கும் சிந்தனை கூட கர்மமாகும். அதில் அன்பு இருந்தால் அது பிரார்த்தனையாக மாறுகிறது. நம்முள் சில நேரங்களில் தோன்றும் துக்கம், கோபம், பயம் போன்ற உணர்வுகள் பழைய கர்மத்தின் எதிரொலிகள். அவை வெளிப்படும்போது அதனை எதிர்த்து போராட வேண்டாம், அதை கவனிக்க வேண்டும், அதை உணர்ந்து விடுவிக்க வேண்டும். அது கரையும் போது நம் மனம் ஒரு புதிய ஆற்றலை உணர்கிறது. அதனால் ஆன்மா இலகுவாகிறது. இதுவே தியானத்தின் ஆழ்ந்த விளைவு. மறுபிறப்பின் பக்கம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோமோ அது அடுத்த பிறவியின் திசையை அமைக்கிறது. எவரும் நம்மை தீர்மானிக்கவில்லை, நாம் தானே நம்முடைய விதியை உருவாக்குகிறோம். இதுதான் கர்ம தத்துவத்தின் உண்மை. சுதந்திரம் நமக்குள்தான் உள்ளது. நாம் இதனை புரிந்து கொண்டால் பயம் என்ற ஒன்றும் இருக்காது. நம் செயல் நம் எதிர்காலம் என்பதை அறிந்தவுடன் நாம் நல்ல செயல்களை குறிக்கோளாக கொள்கிறோம். அதுதானே தெய்வீக வழி.
இந்த உணர்வுடன் வாழும் ஒருவர் சாதாரண மனிதராக இருக்க மாட்டார். அவர் ஒரு ஆன்மீக வீரர் போல இருப்பார். அவரது ஒவ்வொரு செயலும் ஒரு யாகம், அவரது ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு ஜெபம், அவரது ஒவ்வொரு மூச்சும் ஒரு தியானம். இப்படிப்பட்டவர் வாழ்க்கையில் வெற்றி, தோல்வி என்ற இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்வார். ஏனெனில் அவர் கர்மத்தின் விளைவுகளை தாண்டி நிற்கிறார். இப்படியான மனிதன்தான் சித்த நிலையை அடைகிறான். அவர் சிந்தனையின் எல்லைகளை கடந்து பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு ஒற்றுமையாக இயங்குகிறார். அவருக்கு கடந்த காலம், எதிர்காலம் என்று எதுவும் இல்லை. அவர் இப்பொழுதே வாழ்கிறார். இப்பொழுதுதான் கர்மா இல்லாத நிலை. அதுவே ஆன்மீக சுதந்திரம். சித்தர்கள் கூறும் கர்ம தாண்டும் யோக வழிகள் மிகவும் ஆழமானவை. மனிதன் தன் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒரே கோடில் சமநிலைப்படுத்தும் போதுதான் கர்மாவின் பிணைப்புகள் தளரத் தொடங்குகின்றன. அந்த நிலைமைக்கு செல்ல சில வழிகள் உள்ளன. முதலில் உடலை சுத்தமாக வைத்தல். உடல் என்பது கருவி, அதனூடே ஆற்றல் ஓடுகிறது. யோக ஆசனங்கள், பிராணாயாமம் போன்றவை இந்த ஆற்றல் ஓட்டத்தை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. பிராணம் சீராக ஓடும்போது மனமும் அமைதியாகிறது. மனம் அமைதியானால் சிந்தனை தூய்மையாகிறது. இதுவே கர்மத்தின் சங்கிலி கரையத் தொடங்கும் முதல் படி. அடுத்தது தியானம். தியானம் என்பது வெறும் அமைதியாக அமர்வது அல்ல. அது நம் உண்மையான இயல்பை காணும் வழி. நம் சிந்தனை, உணர்ச்சி, அனுபவம் எல்லாவற்றையும் தாண்டி நம்முள் இருக்கும் சாட்சியை காணும் நிலைமை. அதுவே ஆன்மாவின் கண்ணாடி. நாம் நம்மை சாட்சியாக காணும்போது கர்மாவின் விளைவுகள் நம்மை தொடாது. ஏனெனில் நாம் செயலில் பங்கெடுப்பவராக இல்லை, நாம் சாட்சியாக இருக்கிறோம். அந்த சாட்சியுணர்வு வளர்ந்தால் பழைய கர்மா இருக்கிறது, புதிய கர்மா உருவாகாது. இதுவே ஜீவன் முக்த நிலை. சித்தர்கள் இதனை விளக்கும்போது பல உவமைகள் கொடுத்துள்ளனர். ஒரு கண்ணாடியில் காற்று ஓடும்போது அதன் மேல் தூசி படுகிறது. ஆனால் அந்த கண்ணாடியை அடிக்கடி துடைத்தால் அது பளபளப்பாக இருக்கும். அதுபோல மனம் தூய்மையாக இருந்தால் கர்மாவின் தூசி ஒட்டாது. நாம் அந்த மனத்தை தூய்மைப்படுத்தும் வழிகள் யோகம், தியானம், சேவை, அன்பு. இவை 4 தூய்மையின் 4 கைகள். சித்தர்களின் தத்துவம் கர்மாவை அழிப்பதற்காக அல்ல, அதனை வெளிப்படுத்தி அதில் உள்ள சக்தியை மாற்றுவதற்காகத்தான். அவர்கள் தங்கள் உடலை ஆலயமாக கண்டனர். அவர்களுக்கு உடல் தெய்வீக கருவி. அது வழியாகவே ஆன்மா தன் பயணத்தை முடிக்கிறது. அதனால் அவர்கள் கூறினர், உன் உடலை பரிசுத்தமாக வைத்துக்கொள், அதில் இருக்கும் ஆற்றலை அறிந்துகொள். அந்த ஆற்றல் உன் கர்மத்தை மாற்றும் சக்தி கொண்டது. அவர்களுக்கு பிராணம் என்பது வாழ்க்கையின் உயிர் மூலம், பிராணாயாமம் மூலம் அந்த ஆற்றலை கட்டுப்படுத்தலாம் என்று அவர்கள் கூறினர். ஒவ்வொரு மூச்சும் ஒரு கர்மத்தின் அதிர்வை ஏந்துகிறது. அந்த மூச்சை விழிப்புணர்வுடன் சுவாசித்து வெளியேற்றும் போது கர்மத்தின் அதிர்வு மாறுகிறது. அதனால் பல சித்தர்கள் சுவாசத்தின் வழி தங்களை விடுதலை செய்தனர். அவர்கள் சுவாசத்தின் ஒவ்வொரு அலைக்கும் தெய்வீக ஒளியை உணர்ந்தனர். அதுவே அவர்கள் தியானத்தின் நெருப்பு. சித்தர்கள் கர்மாவை சுத்திகரிக்க ஒரு முக்கிய வழியை கூறுகிறார்கள். அது சேவை. சேவை என்பது தன்னலமற்ற செயல். அது பழைய கர்மத்தின் சுவடுகளை அழிக்கும் அன்பின் நெருப்பு. நாம் பிறருக்காகச் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்முள் உள்ள அகங்காரத்தை கரைக்கிறது. அகங்காரம் இல்லாத இடத்தில் கர்மா நிலைத்திருக்க முடியாது. ஏனெனில் கர்மா உருவாகும் மையம் அகங்காரம்தான். நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்ற எண்ணம் நீங்கும் போது கர்மமும் நீங்குகிறது. அதனால்தான் சித்தர்கள் தங்கள் செயலை தெய்வத்திற்கு சமர்ப்பித்தனர். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறும் கர்ம யோகத்தின் சாரமும் இதேதான். செயல் செய், ஆனால் பலனை நினைக்காதே, உன் செயலை தெய்வத்திற்கே சமர்ப்பி என்கிறார். அது சித்தர்கள் வாழ்ந்த விதமும் ஆகும். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் செயலை ஒரு தியானமாக மாற்றினர். சுவாசம் நடந்தாலும் தியானம் நடந்தது, நடை நடந்தாலும் தியானம் நடந்தது. அவர்கள் வாழ்ந்த ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வின் வெளிச்சத்தில் மிழுந்தது. அதனால் அவர்களின் கர்மம் கரைந்தது. கர்மா என்பது வெறும் தண்டனையோ அல்லது பரிசோ அல்ல. அது அனுபவத்தின் வழியாக நம்மை தெய்வீகத்திற்கு இட்டுச் செல்லும் பாதை. அது நம்மை விழிப்புணர்வுடன் வாழக் கற்றுக் கொடுக்கிறது. இந்த புரிதலை நம்முள் நிலைநிறுத்தினால் நம் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஆன்மீக பயணமாக மாறும். நம்முடைய தினசரி செயல்கள் எல்லாம் ஒரு யாகமாக மாறும். ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு பிரார்த்தனையாக மாறும். மறுபிறப்பை இங்கு புரிந்து கொள்ளும்போது ஒரு முக்கிய உண்மை வெளிப்படுகிறது. ஆன்மா பிறப்பதில்லை, அது உடலை மாற்றுகிறது. இது ஒரு புதிய உடை அணிவது போல. ஆன்மா ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கும், ஆனால் அதன் அடிப்படை ஆற்றல் மாறாது. அதன் நினைவுகள் கர்ம வடிவில் தொடர்கின்றன. அதனால்தான் சில குழந்தைகள் பிறந்தவுடனே விசித்திரமான அறிவை காட்டுகின்றன. சிலர் பிறந்தவுடனே துன்பத்துடன் பிறக்கின்றனர். அதெல்லாம் அவர்களின் கடந்த பிறவிகளின் விளைவுகள்.
ஆனால் இதில் பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் ஒவ்வொரு பிறவியும் ஒரு புதிய வாய்ப்பு. நாம் கடந்த பிழைகளை சரிசெய்ய நமக்கு கிடைத்த ஒரு அருள். இது நமக்கு தெய்வீக பரிசு எனலாம். வாழ்க்கை எனும் இந்த வாய்ப்பை நாம் விழிப்புணர்வுடன் பயன்படுத்தினால் மறுபிறப்பின் தேவையே இருக்காது. ஆன்மா தன் முழுமையை உணர்ந்துவிடும். சித்தர்கள் கூறும் மற்றொரு வழி மௌனம். மௌனம் என்பது வெறும் பேசாமை அல்ல, அது உள்ளார்ந்த அமைதியின் வெளிப்பாடு. ஒருவர் மௌனத்தில் அமர்ந்தால் அவரின் சிந்தனை தணிகிறது, மனத்தின் அலைகள் நின்று போகின்றன. அப்போது கர்மத்தின் அலைகளும் நின்று விடுகின்றன. அந்த நிமிடத்தில் ஆன்மா தன் இயல்பான ஒளியில் பிரகாசிக்கிறது. அதுவே தெய்வீக அனுபவம். மௌனத்தின் வழி தன்னுணர்வை அடைந்த சித்தர்கள் மறுபிறப்பின் சங்கிலியிலிருந்து விடுபட்டார்கள். அவர்கள் தங்கள் கர்மத்தை நெருப்பாக மாற்றினர். அவர்கள் தங்கள் மூச்சை மந்திரமாக மாற்றினர். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தியானம் ஆனது. இந்த பாதையை நாமும் பின்பற்றலாம். அதற்கு தேவையானது மனத்தின் ஒழுக்கம், உடலின் ஒழுக்கம், சிந்தனையின் ஒழுக்கம். இவை மூன்றும் சேர்ந்து நம்மை கர்மத்தின் ஆழமான சமுத்திரத்திலிருந்து விடுவிக்கும் படகாக மாறுகின்றன. மனத்தின் ஒழுக்கம் என்பது கர்மாவை மாற்றும் முக்கியமான திறவுகோல் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள். ஏனெனில் கர்மா முதலில் மனத்தில்தான் பிறக்கிறது. ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, ஒரு ஆசை, அவை எல்லாம் நம் மனத்தின் ஆழத்தில் விதையாகும். அவை செயல் ஆகும்போது கர்மாவாக மாறுகின்றன. எனவே மனத்தை சுத்தப்படுத்துவது கர்மாவை சுத்தப்படுத்துவதாகும். மனத்தின் ஒழுக்கம் என்பது சிந்தனையை அடக்குவது அல்ல, அதை விழிப்புணர்வுடன் கவனிப்பதுதான். நாம் ஒரு சிந்தனை எழும்பும்போது அதை சும்மா பார்த்தால் அது சக்தி இழந்து கரைகிறது. நாம் அதில் ஈடுபட்டால் அது பலம் பெறுகிறது. இதுவே கர்மாவின் தொடக்கம். அதனால் தியானம் மனத்தின் ஒழுக்கத்திற்கு அடிப்படையாகும். ஒரு நாளில் குறைந்தது சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனிப்பது போதும் அது மனத்தின் அலைகளை மெதுவாக தணிக்கிறது. ஆரம்பத்தில் சிந்தனைகள் எழும், அது இயல்பே. ஆனால் அவற்றை தடுத்துவிடாமல் அமைதியாக பார்க்க வேண்டும். அதுவே தியானத்தின் உண்மையான கலை. நாம் சிந்தனையை பார்த்தால் சிந்தனை நம்மை ஆள முடியாது. இதுவே மனம் சுத்தப்படுத்தும் முதல் படி. அடுத்தது உடலின் ஒழுக்கம். உடல் நம் கர்மத்தின் வெளிப்பாட்டு கருவி. அதனால் உடல் சுத்த முக்கியம். சத்துணவு, எளிமையான வாழ்க்கை, சீரான உறக்கம், யோகாசனம், பிராணாயாமம் இவை எல்லாம் உடலை சமநிலைப்படுத்துகின்றன. உடல் அமைதியாக இருந்தால் மனம் அமைதியாகும். உடலில் நிற்கும் ஆற்றல் சரியாக ஓடும்போது மனம் தெளிவாக இருக்கும். இதுவே சித்தர்கள் கூறிய காயசித்தி, அதாவது உடலை பரிசுத்தமாக்கி ஆன்மாவை வெளிப்படுத்தும் கலை. மூன்றாவது சிந்தனையின் ஒழுக்கம். இது மிகவும் ஆழமானது. ஏனெனில் சிந்தனை கர்மாவின் மூலமாகும். ஒவ்வொரு நாளும் நம் மனதில் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் எழுகின்றன. அவற்றில் சில நல்லவை, சில தீயவை. நாம் எந்த சிந்தனையை வளர்க்கிறோமோ அதுதான் நம் எதிர்காலம் ஆகிறது. நல்ல சிந்தனைகள் ஒளி தரும், தீய சிந்தனைகள் இருள் தரும். சித்தர்கள் கூறுவது எப்போதும் அன்பு, கருணை, நன்றி, மன்னிப்பு போன்ற சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என அவர்கள் சொன்னார்கள். ஏனெனில் அவை மனத்தின் அதிர்வை உயர்த்துகின்றன. அதனால் கர்மாவின் கடின அதிர்வுகள் கரையத் குகின்றன. சிந்தனையின் ஒழுக்கத்திற்கான ஒரு நல்ல வழி ஜபம். ஒரு மந்திரத்தை மனதிலோ சத்தமாகவோ தொடர்ந்து உச்சரிப்பது. அது மனத்தின் சிதறலை குறைக்கிறது. ஒலி அதிர்வுகள் நம் நரம்பு மண்டலத்தை அமைதியாக்குகின்றன. அதனால் தியானம் ஆழமாகிறது. கர்மத்தின் அடுக்குகள் தளர்கின்றன. பல சித்தர்கள் தங்கள் கர்மத்தை ஜபத்தின் வழி சுத்திகரித்தனர். அவர்களுக்கு மந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது பிரபஞ்சத்தின் அதிர்வை உணரச் செய்கின்ற ஒரு ஆற்றல். சிந்தனை சுத்தமாக ஆனதும் கர்மா நம் எதிரியாக இருக்காது, அது நம் ஆசானாக மாறும். ஒவ்வொரு அனுபவத்திலும் நாம் பாடம் கற்றுக்கொள்வோம். நம் மனம் குற்றம் சொல்லாது நன்றி கூறும் பழக்கத்துடன் இருக்கும். நன்றி ஒரு அதிசய சக்தி. அது கடந்த கர்மாவின் பாரத்தை குறைக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நன்றி கூறுவது ஆன்மீக பயிற்சியாக இருக்க வேண்டும். சித்தர்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் நன்றி சொல்லும் பழக்கம் கொண்டிருந்தனர். ஏனெனில் சுவாசமே வாழ்க்கை, சுவாசமே பரிசு. மறுபிறப்பை மாற்றும் சக்தி நம் கைகளில் உள்ளது. நம் தற்போதைய செயல்களே அடுத்த பிறவியின் திசையை அமைக்கும். எனவே ஒவ்வொரு செயலும் ஒரு யாகம் என காண வேண்டும். ஒருவர் அன்புடன் சேவை செய்யும்போது அந்தச் செயல் அவரின் கர்மத்தை கரைக்கும் தெய்வீக நெருப்பாக மாறுகிறது. அன்பு எந்த கர்மாவையும் மாற்றக்கூடிய மிக உயர்ந்த அதிர்வு. அன்பு தன்னலமில்லாத போது அது தெய்வீக சக்தியாக மாறுகிறது. சித்தர்கள் கூறும் மற்றொரு ஆழ்ந்த வழி சுவாசத்தின் விழிப்புணர்வு. சுவாசம் என்பது உயிரின் இசை. மூச்சு வெளியில் வரும்போதும் உள்ளே செல்லும் போதும் நம் மனம் அதை கவனித்தால்
அந்த கவனிப்பு நம்மை இப்பொழுதில் வைத்திருக்கிறது. இப்பொழுதுதான் நம் உண்மையான சக்தி இருக்கும் இடம். கடந்த காலம், நினைவுகள், அடுத்த பிறவி, கற்பனைகள், இவை எல்லாம் மனத்தின் அலைகள். ஆனால் இப்பொழுது என்ற தருணம் ஒரு தெய்வீக வாயில். அந்த வாயிலில் நம்மை நிலைநிறுத்தும் போது கர்மாவின் அடுக்குகள் உருகிவிடுகின்றன. சுவாசத்தை கவனிப்பது நம் உடலில் பிராணத்தின் ஓட்டத்தை உணரச் செய்கிறது. சிலர் பிராணம் என்பது காற்று என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது அதைவிட நுட்பமானது. அது உயிரின் அதிர்வு. அது நம்முள் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளிலும் இருக்கிறது. அதனால் பிராணம் வழியாக பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்க முடியும். இதுவே கர்ம யோகத்தின் உச்சநிலை, நம்மை பிரபஞ்சத்தின் ஓட்டத்தோடு ஒற்றுமைப்படுத்துவது. இந்த நிலையில்தான் கர்மா நம்மை விட்டு மறைந்து விடுகிறது. ஏனெனில் அப்போது நான் எனும் உணர்வு கரைகிறது. செயல் தெய்வீகத்தின் வெளிப்பாடு ஆகிறது. யார் செய்கிறார், யார் அனுபவிக்கிறார் என்ற இரண்டறிவு இல்லாத நிலை, அதுவே முக்தி. நம்முடைய வாழ்வை இந்த கொள்கைகளால் மாற்றும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீக அனுபவமாக மாறுகிறது. எந்த சின்ன செயலும் அர்த்தமில்லாததாக இருக்காது. ஒவ்வொரு நிமிடமும் விழிப்புணர்வோடு வாழ்ந்தால் அதுவே கர்மத்திலிருந்து விடுதலை பாதை. உறவுகள் என்பது கர்மத்தின் பிரதிபலிப்பு கண்ணாடி என்று கூறலாம். ஏனெனில் ஒவ்வொரு உறவிலும் நம் கடந்த செயல்களின் விதைகள் வெளிப்படுகின்றன. ஒருவருடன் நாம் நெருக்கமாக இணைகிறோம். அது சும்மா நிகழ்வல்ல, அது கர்மத்தின் திசையால் நிகழ்கிறது. சிலருடன் எளிதாக பழக முடிகிறது, சிலருடன் சிக்கல் ஏற்படுகிறது. இதெல்லாம் கடந்த பிறவியில் நாம் உருவாக்கிய ஆற்றல் பந்தங்களின் விளைவுதான். கர்மத்தின் கோடு மிகவும் நுட்பமானது. அது உணர்வுகளின் வழியாக இணைக்கப்படுகிறது. அன்பு, வெறுப்பு, பயம், துன்பம், இவை எல்லாம் கர்மத்தின் மொழி. ஒருவர் நமக்கு துன்பம் தரும்போது உடனே நாம் எதிர்ப்பு காட்டாமல் அந்த அனுபவத்தை உள்ளார்ந்த பார்வையால் பார்க்க வேண்டும். ஏன் இப்பொழுது இது நடந்தது, நான் இதில் இருந்து என்ன கற்றுக்கொள்கிறேன் என்று சிந்திக்க வேண்டும். இந்த அணுகுமுறை கர்மத்தை கரைக்கும் மிக வலிமையான வழி. இது எதிர்ப்பு இல்லாத விழிப்புணர்வு எனப்படும். நாம் எதிர்ப்பு காட்டும்போது அந்த ஆற்றல் இரட்டிப்பாகி மனத்தில் தங்கிவிடும். நாம் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும்போது அது கரைகிறது. அதனால் சித்தர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். டுக்கொள்வது பலவீனமல்ல, அது ஆழ்ந்த அறிவின் வெளிப்பாடு. காதல் உறவில் கர்மம் மிக ஆழமாக வேலை செய்கிறது. இரண்டு உயிர்கள் சந்திக்கும்போது அவர்கள் கடந்த பிறவிகளில் உருவாக்கிய பந்தங்கள் மீண்டும் உயிர்ப்பெடுக்கின்றன. சில நேரங்களில் அந்த பந்தம் இனிமையானது, சில நேரங்களில் சிக்கலானது. ஆனால் அது எப்போதும் வளர்ச்சிக்கான வாய்ப்பாகவே இருக்கும். ஒருவர் நமக்கு துன்பம் தரும்போது அது நம்முள் இன்னும் தீராத கர்மத்தின் எதிரொலி ஆகும். நாம் அதை நன்றாக புரிந்து கொள்ளும்போது துன்பம் அறிவாக மாறுகிறது. இதுவே ஆன்மீக காதலின் அடிப்படை உண்மையாகும். குடும்ப உறவுகளும் அதேபோல ஒரு ஆன்மீக களம்தான். பெற்றோர், குழந்தைகள், சகோதரர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கர்மத்தின் ஆசிரியர்கள் போல வருகின்றனர். நாம் அவர்களை மாற்ற வேண்டியதில்லை, அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் முக்கியம். ஒவ்வொரு உறவும் நம்மை வடிவமைக்கும் ஒரு கல்லாகும். அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதுவே நம்மை கூர்மையாக்கும் கருவி. சித்தர்கள் கூறுவது, யாரையும் குற்றம் சொல்லாதே, அவர்களின் நிலையை உணர்ந்து மன்னிக்க கற்றுக்கொள் என்று அவர்கள் சொல்வார்கள். ஏனெனில் மன்னிப்பு கர்மத்தின் சங்கிலிகளை முறிக்கும் அற்புத சக்தி. ஒருவர் நமக்கு தீங்கு செய்தாலும் நாம் அவரை மன்னிக்கும் போது அந்த பந்தம் கரைகிறது. நமக்கும் அவருக்கும் விடுதலை கிடைக்கிறது. இதுவே உண்மையான கர்ம நிவர்த்தி. சமூகத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒருவிதே. நாம் யாருக்காவது உதவும் போது அந்த அன்பு அலைகள் பிரபஞ்சத்தில் பரவி திரும்ப நமக்கே பல மடங்காக வருகின்றன. அதே போல தீங்கு செய்தால் அதுவும் திரும்பும். இதுவே கர்மவட்டம். ஆனால் இதை பயத்தால் அல்ல, அறிவால் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் கர்மம் தண்டனை அல்ல, அது கற்றல் கருவி. சித்தர்கள் கூறும் கர்ம யோகத்தின் வழி இதே தன்னலமில்லாத சேவை. நம் கர்மத்தை மாற்றும் சக்தியாகும். ஒருவர் மனம் தன்னலமில்லாமல் பிறருக்காக இயங்கும்போது அந்தச் செயல் தெய்வீக யாகமாக மாறுகிறது. அன்பு, கருணை, உண்மை, தன்னம்பிக்கை, இவை எல்லாம் கர்ம யோகத்தின் தூண்கள். ஒரு சித்தர் கூறினார், ஒரு துளி நீர் விழும் இடம் கடலை நினைக்காமல் விழாது. அதுபோல ஒரு செயலும் பிரபஞ்சத்தின் அனுமதி இல்லாமல் நிகழாது. எனவே நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் பிரபஞ்சத்தின் சமநிலையின் ஒரு பகுதி என்று நம்ப வேண்டும். அதனால் நம் மனம் அமைதியாகும், அதே சமயம் விழிப்புணர்வும் பெருகும். மறுபிறப்பின் புரிதலும் இதே கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. நாம் இப்பொழுது அனுபவிக்கும் வாழ்க்கை கடந்த பிறவிகளில் நாம் விதைத்த விதைகளின் விளைவு. இந்த பிறவியில்
நாம் என்ன விதைக்கிறோம் என்பது அடுத்த பிறவியின் தரத்தை நிர்ணயிக்கும். ஆனால் ஆன்மீக விழிப்புணர்வு மூலம் நாம் அந்த வட்டத்திலிருந்து மேலே எழ முடியும். நாம் நம் சுயத்தை உடலாகவும் மனமாகவும் அல்ல தெய்வீக ஆற்றலாகவும் உணரும்போது கர்மவட்டம் உடைந்துவிடுகிறது. இதுவே முக்தியின் தொடக்கம். அதாவது கர்மத்திலிருந்து விடுபட்டு பிரபஞ்சத்துடன் ஒன்றாக இணைவது. ஒருவர் இந்த உண்மையை உணரும்போது பிறப்பு மரணம் இரண்டும் சமநிலை அடையும். பிறப்பு ஒரு வாய்ப்பு, மரணம் ஒரு மாற்றம். இதை உணர்ந்தவர் பயம் இல்லாமல் வாழ்கிறார். ஏனெனில் அவர் கர்மாவின் கயிற்றை தன் கைகளில் வைத்திருக்கிறார். இந்த நிலையை அடைய மனம் ஒழுங்காகவும் அன்புடன் செயல்பட வேண்டும். விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலையும் பார்க்க வேண்டும். சுவாசத்தை கவனிக்க வேண்டும். உணவை உணர்ந்து உண்ண வேண்டும். வார்த்தைகளை கவனத்துடன் பேச வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு வார்த்தையும் கர்ம விதையாகும். அன்பான வார்த்தைகள் ஒளியே விதைக்கின்றன. கடுமையான வார்த்தைகள் இருளை விதைக்கின்றன. அன்பு எப்போதும் கர்மாவை கரைக்கும். குளிர்ந்த நீர் அது உள்ளத்திலிருந்து எழும்பும்போது அந்த அன்பு எல்லாவற்றையும் ஒன்றாக காண்கிறது. அதுவே தெய்வீக பார்வை. ஒருவர் இந்த பார்வையில் நிலைத்தால் அவரின் வாழ்க்கை தெய்வீகத்தின் ஓட்டமாக மாறும். அவர் எத்தையும் செய்வது பிரபஞ்சத்தின் வழியாகவே நடைபெறும். அவர் செய்பவர் அல்ல, அவர் வழியாக செயல் நடக்கும். இதுவே கர்ம முக்தியின் பரிபூரண நிலை. கர்மா மற்றும் மறுபிறப்பு என்ற ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நம் வாழ்வியல் ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும், ஒவ்வொரு செயல்நிலையிலும் நம்மை வழிநடத்தும் சக்திகளாகவே உள்ளன. அவற்றை நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். நம்முள் நடக்கும் ஒவ்வொரு அதிர்வும், ஒவ்வொரு உணர்ச்சியும் அவற்றின் பிரதிபலிப்புதான். சித்தர்கள் கூறியது போல கர்மா ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு ஆசிரியர். அது நம்மை அறிவின் உச்சிக்குச் செலுத்தும் வழிகாட்டி. மறுபிறப்பு என்பது தண்டனையின் சுழற்சி அல்ல, அது வளர்ச்சியின் நோட்டம். ஒவ்வொரு பிறவியிலும் ஆன்மா புதிய பாடங்களை கற்கிறது, அனுபவங்களின் வழி வளர்க்கிறது. நம்முடைய ஒவ்வொரு துன்பமும் மகிழ்ச்சியும் ஒரு பாடமே. அந்த பாடத்தை நாம் விழிப்புணர்வுடன் கற்றுக்கொள்வதுதான் ஆன்மீகத்தின் நோக்கம். இந்த பாதையில் தியானம், ஜபம், சேவை, அன்பு, கருணை, நன்றி, மன்னிப்பு ஆகியவை நம்மை மேலே எழுப்பும் படிகள். அவற்றின் வழி நம் மனம் சுத்தமாகி கர்மவட்டம் மெதுவாக கரைகிறது. நம் சிந்தனை பிரபஞ்சத்தின் அதிர்வோடு ஒத்திசைவடைகிறது. நாம் பிரபஞ்சத்தின் ஓட்டத்தில் கலந்து ஒருமை உணரும்போது அப்போதுதான் கர்மா மறுபிறப்பு இரண்டும் தங்கள் வேலையை நிறுத்துகின்றன. அந்த நிலையில்தான் ஆன்மா விடுதலை அடைகிறது, அதாவது முக்தி. இது மரணத்திற்கு பின் கிடைக்கும் ஒன்றல்ல, அது இப்பொழுதே கிடைக்கக்கூடியது. நாம் விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு செயலும் அனுபவமும் பார்ப்பது தொடங்கும்போது கர்மாவின் சங்கிலி கரைகிறது. நாம் பரம அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்கிறோம். நம்மை நாமாக அறிந்தவனே கர்மத்திலிருந்து விடுபட்டவன் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். ஏனெனில் உண்மையான நான் எப்போதும் சுத்தமானது. அது கர்மத்தால் தொடப்படாது. உடல், மனம், செயல், சிந்தனை எல்லாம் கர்மத்தின் விளையாட்டு. ஆனால் அந்த ஆட்டத்தை பார்க்கும் சாட்சி நம் ஆன்மா. அது எப்போதும் சாந்தம். அதுவே சத்தியம். இதுவே ஆன்மீகத்தின் உச்ச அறிவு. நாம் கர்மா மறுபிறப்பு என்ற விளையாட்டை புரிந்து கொண்டு அதில் விழிப்புணர்வுடன் பங்கேற்றால் நம் வாழ்க்கை தெய்வீக அர்த்தமுடன் மலர்கிறது. அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு நிமிடமும் வீணாகாது. ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்துடன் இணையும் பிரார்த்தனையாக மாறும். அன்பே கர்மாவை கரைக்கும் தெய்வீக தீபம். அறிவே மறுபிறப்பை நிறுத்தும் சக்தி. விழிப்புணர்வே முக்திக்கான வாசல். நம்மை நாமே அறிந்து கொள்ளும் இந்த பாதையில் நாம் பயணிக்கும்போது ஒவ்வொரு அனுபவமும் அர்த்தமுள்ளதாகிறது. ஒவ்வொரு துன்பமும் ஆசிர்வாதமாகிறது. ஒவ்வொரு மனிதரும் தெய்வத்தின் பிரதிபலிப்பாக மாறுகிறான். இதுவே கர்மா மற்றும் மறுபிறப்பு பற்றிய ஆழ்ந்த ஆன்மீக புரிதல். நாம் இதை வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்திலும் நினைத்துக் கொண்டால் நம் வாழ்வு தன்னிச்சையாக அமைதியையும் ஆனந்தத்தையும் பரப்பும் ஒளியாக மாறும். அந்த ஒளியே முக்தியின் வெளிச்சம். அந்த வெளிச்சமே நம் உண்மையான நான்.